எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு நன்றி ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர் ராஜா, நீ நல்லவர் அப்பா. நீ கிருபையாக இசப்பா நீங்கள் தந்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக ஒரு விசேஷப்பா நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்கள் சமூகத்தில் வந்து பாட ஆராதிக்க தந்த இந்த பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. நல்ல கரங்களை தட்டிப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கிருபையாக இயேசப்பா நீங்கள் தந்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் வந்து உங்களை பாட ஆராதிக்க இயேசப்பா நீங்கள் தந்த இந்த பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடு உம்மை பாடி ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஆவியானவர் எங்கள் நடுவில் இயேசப்பா பலத்த கிரியைகளை செய்யுங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு பகுதியை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. சங்கீதங்களை வாசிக்கும் போது இயேசப்பா சாட்சி சொல்கிற நேரங்கள், அறிவிப்பு நேரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. விசேஷமாக இயேசப்பா உடைய வார்த்தைகளை தியானிக்கிற நேரத்தில் ஆவியானவர் அப்பா வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற உடைய சத்தம் இயேசப்பா. அப்பா இயேசப்பா காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற உடைய சத்தம், வல்லமை உள்ள உடைய சத்தம் எங்கள் நடுவில் இன்னைக்கு தொனிக்கட்டும் ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையை அது மாற்றட்டும்பா. அப்பா பரத்திலிருந்து ஏசப்பா உடைய வார்த்தையை அனுப்பி ஆத்மாவில் ஏசப்பா, ஆவியில், சரீரத்தில் எங்கெங்கே ஏசப்பா பலவீனம் இருக்குதோ அத்தனையும் பலனாய் மாற்றட்டாண்டவரே. உடைய வார்த்தை உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க, நீங்கள் மாத்திரம் வெளிப்படுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம்.
உன்னத பாடல்கள் பாடல் புத்தகத்தில் 4916வது பாடல், 4916வது பாடல், உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையாங்கிற பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. முடியாதையா வாழ தெரியாதையா, முடியாதையா வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது பிள்ளை நானையா, எனது தகப்பன் நீரையா, நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா, என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே, என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. முடியாதையா வாழ தெரியாதையா, முடியாதையா வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து
நடக்கச் செய்தீர். மான்களின் கால்களைப் போல பலனாய் ஓடச் செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்கச் செய்தீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. முடியாதையா வாழ தெரியாதையா, வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் நாம் முழங்கால் படியிடுவோம். அற்புதமான இந்த நாளிலே அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல சந்தர்ப்பத்தை நாம் நினைத்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. நன்மையினால் நம்மை முடிசூட்டுகிறவர், கிருபையினால் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. பாடினது போலவே உங்க கிருபை இல்லாம எங்களால் வாழ முடியாதப்பா. நாங்கள் நிற்பது உங்க கிருபைதான், நாங்கள் நிலைப்பது உங்க கிருபைதான். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வருகிற எல்லா தயவுக்காக நன்றியப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. சர்வவல்லவரே, ஜீவனுள்ளவரே நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் ஜீசஸ். ஓ விடிவெள்ளியே பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நல்லவரே, ஆராதனை வேந்தரே, ஆராதனை நாயகரே, ஆராதனை. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ என் ஆண்டவர் இயேசு நீரே. ஓ ஆயிரம்
ஓ இடிவெளியே பிரியம் நீரை என்றென்றும் தொழுதிடுவே. என் பிரியம் நீரே உம்மை தொழுவே. ஆராதனை நாயகரே, ஆராதனை எங்கள் ராஜாவே, ஆராதனை நாயக ரிகபலபரட்டர கலர கலரலவா. ஓ முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. ஜீவனுள்ளவரே, ஹல்லேலூயா. ஆயத்தமாய் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். எங்கள் வணக்கத்தின் ராஜனே உம்மை உயர்த்துகிறோம். சர்வ பூமிக்கும் அதிபதியே, ஜீவனுள்ளவரே, அற்புதரே, ஆராதனை. ஆசையாயுள் முடியும் வரை உம்மையே தொழுதிடுவே. முடியும் வரை உம்மையே தொழுதிடுவே. ஆராதனை கரட்டர தல கரட்டல தர. ஆராதனை நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே. ராஜா புரமலக்கூரதலரடதலரலாரா. ஆராதனை வேந்தனும் நம்பத்தக்கவர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர். ராஜா பாடி பாடி உயர்த்துவீங்களா? பொய் சொல்லிட மனிதர் அல்ல, மனம் மாறிட புத்திரர் அல்ல. பொய் ரபகதரகலரா புத்திரர் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். எல்ஷடா எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை அவே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்வர். என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மேகமே. நல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாக்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. ஓ உன் செல்லும் மேகமே நல்லாடி நான். ஹல்லேலூயா. உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்துதான் ஓய்ந்தது, ரெகபோத் தொடங்கினது. எல்லா இயேசுக்கு சித்துதான் ஓய்ந்தது, ரெகபோத் தொடங்கினது. எல்ஷடா எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே.
தடுப்பவன் ஒருவரும் இல்லையே, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. கர்த்தரை கொண்டாடு, கர்த்தரை கொண்டாடு, தேவ ஜனமே கர்த்தரை கொண்டாடு. அவர் பெரியவர், அவர் பெரியவர். என்னை பெருக செய்பவரே சர்வ வல்லமையுள்ளவரே, செய்பவரே, என்னை பெருக செய்பவரே. கரம் தட்டி வாய திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி எல் ஷடாய், எல் ஷடாய் சொல்லிக்கொண்டே இருங்க. எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், எதையும் மாற்றுகிறவர், அற்புதமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர். மனதலரா எங்கள் தெய்வமே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவரானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவரானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவரானே, உண்மையுள்ளவர். இந்த உலகத்துல என்னை கூட நம்மை கூட நாமே நம்ப முடியாமல் இருக்கிற நிலைமையில கர்த்தரை நம்பலாம். ஏன் தெரியுமா? அவர் 2000 ஆண்டுக்கு முன்பாக எனக்காக உங்களுக்காக இதே போல நாட்களிலே வந்து நமக்காய் மரித்தார் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். இதே நாள் தான் என்று நாம் உறுதி சொல்லவில்லை. ஆனால் அவர் இதை போல காலகட்டங்களில் வாழ்ந்தது ஒரு காலம் அல்லவா? எனக்காக இந்த பூமிக்கு வந்தீரே, என்னை வாழ வைக்க வந்தீரே, என்னை நித்தியம் சேர்க்க வந்தீரே, என்னை பலப்படுத்த வந்தீரே, எனக்காய் மரித்தீரே, எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டீரே. நீர் பொய் சொல்லுகிற மனுஷன் இல்லப்பா, நீர் மனம் மாறுகிற மனுஷன் இல்லப்பா. நீர் செய்கிறதை தடுக்கிறவன் யாருமே இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய், என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. திரும்ப 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, அற்பமான ஆரம்பத்தை, அந்த வார்த்தையை சொல்லுங்க, அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர். நான் கண்ணீரோடு விதைக்கிறதை எல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்கிறவர். என் குறைவை எல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி என்னை வாழ்நாளெல்லாம் போஷிக்கிறவர், என்னை வாழ்நாளெல்லாம் போஷிக்கிறவர். நான் அவரை நம்புவேன், 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 நம்புவேன். நான் அவரை மட்டும் நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அவரை கொண்டாடி உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே ஆசையாய் நீர்தானே என் துணையாய், கேடகமும்
நல்ல கையை தட்டி உம்மை நம்பும் மனிதர்கள், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ராஜாவே யாவருக்கும் நன்மை. உம்மை நம்பும் மனிதர்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. பர்வதம் அசையாமல் இருப்பது போல் அசையாமல் சத்துருவின் திட்டம் உங்க மேல நடக்க போகிறது இல்ல. சொல்லுங்க உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஹல்லேலூயா பாக்கியவான் அன்பரே. ஆமென். உம்மை நம்புவேன், உம்மை நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், அன்பரே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய நடக்க எல்லாம் பார்த்திருக்கிறாரு. கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாகிய நாத்தான்வேல் அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே அவனை பார்த்தேன் என்று சொன்னாரு. இன்னைக்கு உங்க வீட்டை பார்த்திருக்கிறாரு. முடிஞ்ச மட்டும் முழங்கால நின்று தலைகளை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து, என் சரீரத்தை அறிந்திருக்கிறேன், என் ஆத்துமாவை அறிந்திருக்கிறேன், என் வேதனைகளை அறிந்திருக்கிறேன், என் துக்கத்தை அறிந்திருக்கிறேன். சின்ன பிள்ளைகளை சொல்லுங்கள், ஆண்டவரே என் நிமித்தம் இருக்கிற போராட்டம் எல்லாம் உமக்கு தெரியும். You know me very well. மற்ற மனிதனை போல நீர் வெளிப்படையா பார்த்துட்டு குற்றம் சொல்லிட்டு போக மாட்டீர். என்னை முழுவதுமாய் அறிந்திருக்கிறவர், என்னை முழுவதுமாய் புரிந்திருக்கிறவர். Thank you Lord. நீர் என்னை அழகாய் நடத்தி, நேர்த்தியாய் நடத்தி, இன்னும் மகிமையான காரியங்களை எனக்கு செய்கிற வரைக்கும் என்னையும் என் குடும்பத்தை கரம் பிடித்திருக்கிறவர். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியினாலே அவருடைய கரம் அவனோடு உறுதியாயிருக்கும். அவனை பூரண சமாதானத்துடன் கர்த்தர் காத்துக் கொள்ளுவார். பூரண சமாதானத்துடன் கர்த்தர் காத்துக் கொள்ளுவார். எந்த தீங்கு நேரிடாதபடி காத்துக் கொள்ளுவார். Thank you Lord. நான் விழுந்த காலங்களை அறிந்தவர் நீரே, தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. நான் விழுந்த நேரங்களை
அறிந்தவர் நீரே. தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீர். உங்க கிருபை எனக்கு போது. உங்க தயவு உங்க கிருபை எனக்கு, உங்க தயவு வல்லவரே வல்லவர் கிருபையுள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி நடத்தி உங்க கிருபைதான் தினம் சுமந்து வந்தது. உங்க கிருபைதான் என்னை நடத்தி வந்தது. உங்க கிருபைதான் தினம் சுமந்து வந்தது. உங்க கிருபைதான் இதுவரை நிற்பதும் இனிமேல் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதோ இனிமேல் அப்பா எல்லாமே உங்க கிருபைதான். ஆசையாய் பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லை. தாங்கி நடத்தியது பெருமை பாராட்டிட அப்பா. தாங்கி நடத்தியது நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே. என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே. என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை உங்க தயவு உங்க கிருபை தயவு நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது. உங்க கிருபைதான் தினம் சுமந்து வந்தது. உங்க கிருபைதான். கிருபை பெற்ற தேவ ஜனமே, உன்னை குறித்திருக்கிற தேவ திட்டம் கரெக்டா நிறைவேறும். உன்னை குறித்த தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கு எந்த மனிதனும் தடை செய்ய முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயிரங்கள் 10,000 ஆயுதமாய் இருக்கலாம். ஆண்டவர் அதையெல்லாம் சிதறி ஓட பண்ணுவார். அதையெல்லாம் சிதறி ஓட பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்கள், எனக்கு விரோதமாய் அவர்கள் பொல்லாங்கு செய்ய நினைத்தார்கள், எல்லாவற்றை எத்தனை பண்ணினார்கள், ஒன்று வாய்க்காது, ஒன்று வாய்க்காது. கர்த்தருடைய கிருபையின் மேல் இருக்கிறபடினால் நான் மலை மேல் இருக்கிற பட்டணமாய் இருப்பேன். நான் ஒளி வீசிக்கொண்டே இருப்பேன். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் இருக்கிற எனக்கு ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது, ஒன்று சேதப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர்
கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெல்லம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெல்லம் போல் எதிராக வந்தால் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை, பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ பயமில்லை, பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் பயமில்லை, பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, நல்ல விடுதலையோடு ஆவில நிறைந்து பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் பயப்படாத தேவ ஜனமே, தாமதம் மட்டும் நேர் வழியாய் நடத்துவார். நேர் வழியாய் நடத்துவார். நிச்சயம் நடத்துவார். பயமில்லை. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். ஓஹோ பயமில்லை, பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. நம்பிக்கையோடு, முழு நிச்சயத்தோடு, முழு பலத்தோடு, முழு இதயத்தோடு முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானவைகளை சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே. பயத்தின் ஆவிகள், சந்தேகத்தின் கிரியைகள் வெளியேறட்டுமே. பயம் வெளியேறட்டும். பயம் வெளியேறும். புது பலம், புது பலம், புது பலம். உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். கிருபை நிரப்பட்டும். நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் கரபலரத்த கரபல. ஓ என்னை நடத்திடும் தேவன். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. உங்க மேல அந்த வல்லமை ஊற்றப்படட்டும். கிருபை ஊற்றப்படட்டும். ஹர கல துரபல கரபல பரப. எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தெய்வம் ஹரதல கரதல தரரப. எனக்கில்லையே. நீங்கள் உங்கள் தோல்விகளிலிருந்து வெற்றி பெறுவதற்காக தான் அவர் அந்த தோற்றத்தில் வந்து சிலுவையில் மரித்தார். உங்கள் தோல்விகள் நிரந்தரம் அல்ல, உங்கள் சோர்வுகள் நிரந்தரம் அல்ல. நீங்க சொல்லணும், என்னை விட்டு அவர் விலகவே மாட்டார். என்னை விட்டு அவர் ஒரு நாள் விலக மாட்டார். அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு மட்டும் எல்லா நாட்களிலும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், என் ஆண்டவர் எல்லா நாட்களிலும் என்னோடு இருக்கிறார். ஆத்மாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. நீ நம்புவது அவராலே வரும். ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ அப்பா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே.
விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துங்கப்பா. ரெண்டு கை உயர்த்தி ஆவியானவரே வல்ல தெளிவின் ஆவியானவரே மகிமையின் அன்பின் ஆவியானவரே வல்ல தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம். சின்ன பிள்ளைகளும் தலைகளை தூக்கி பாடுங்க, நேர்முழங்கள் போட்டு பாடுங்க. நல்ல கவனமா கையை கும்பிட்டு ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் சேர்ந்து பாடுங்க அத்தனை பேர். இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் அறிக்கை பண்ணத மகிமை விலகாத மேகம் நீ ஒவ்வொரு இருதயத்தை மூடட்டும், செல்லும் மேகம் ஒவ்வொரு குடும்பத்தை மூடட்டப்பா. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் மகிமையின் ஆவியானவரே வல்ல என் பேச்சில என் மூச்சில என் சொல்லல என் செயலில கலந்திருக்கீங்க. அவ்வளவு ஆழமா விட்டு கொடுங்க. என் நடக்கையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க ரெண்டு கையை கும்பிட்டு என் பேச்சில என் மூச்சில தூக்கி விடுங்கப்பா, என் சொல்லல தூக்கி நிறுத்துங்கப்பா, மகிமைப்படுத்துங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய நினைவுல, உங்க பிள்ளைகள் நடக்கையில என் நினைவுல என் நடக்கையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க சத்தமா பாடுவீங்களா? அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே இணையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. ஓ அன்பின் ஆவி அன்பு நிறைந்தவராய் வந்திருக்கிறார். ஏமாற்றப்பட்டு போனாயோ உன்னை இவர் ஏமாற்றவே மாட்டார். ஒவ்வொரு நாளும் கூட இருப்பாரு. விலகாத மேகமே விலகாத மேகமே. அநேகர் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம், இவர் விலக மாட்டார். குற்றம் சொல்லலாம், இவர் குற்றம் சொல்ல மாட்டார். ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், என்னை விட்டவர் ஒருபோதும் விலக மாட்டார்.
ஒரு நொடி கூட அவர் என்னை விட்டு விலக போகிறதில்லை. தேங்க்யூ ஜீசஸ். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நம்முடைய நிழலாய் நம்மோடு தங்கி இருக்கிறாரு. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே தேங்க்யூ அப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லை. குட்டி பிள்ளைகளும் சொல்லுவீங்களா? வாலிபர்கள் சொல்லுங்க, உம்மை போல நல்ல. ஆராதனை நேரத்துல முடிஞ்ச மட்டும் முழங்கால நில்லுங்க. நல்ல பயத்தோடு பக்தியோடு அவரை உயர்த்துங்க. ராஜா உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏதோ பாடல் பாடப்படல, ராஜாவுக்கான பாடல் பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது ராஜாவின் அரண்மனை. இங்கே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தளர்த்திட சொல்லுங்க. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. கைகளை உயர்த்துவீங்களா? மனிதர்கள் 1000 பேர் சட்டுமே பயந்து போக மாட்டேன். மனிதர்கள் 1000 பேர் சட்டுமே போனாய மகனே மகளை எழும்பு, கர்த்தருக்காய் எழும்பு. ஆயிரங்களான சோதனைகள் நடுவிலும் உன்னை அற்புதமாய் நடத்துகிறவர் ஒருவர் உண்டு. உம்மை பிரிந்து ராஜா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசையா இயேசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசையா 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 யா. வலது கரத்தை உயர்த்தி, இனி நான் அல்ல என்னில் வாழ்வது இயேசு என்று அறிக்கை பண்ணுங்கள். வாயை திறந்து, ஏதோ நானே இந்த வீட்டை கொண்டு போகணும், நானே இந்த பாதையில் போகணும், நானே இந்த பிரச்சனையில் போகணும், நானே தான் செய்யணும். கொஞ்சம் அந்த வாயை நிறுத்திட்டு சொல்லுங்க, நான் அல்ல என்னில் வாழ்கிறவர் இயேசு. இந்த வாழ்க்கை அவர் தந்தது, இந்த ஜீவியம் அவர் தந்தது, இந்த பாதை அவர் தந்தது. நான் அவரோடு கூட வாழ்கிறேன். அவர் என்னை விட்டு பிரிகிறதில்லை, அவர் என்னை விட்டு விலகுகிறதில்லை. அவர் என்னை மறவாமல் நினைக்கிறவர், என்னை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிறவர். இரவும் பகலும் என்னை நினைத்து
இதுவரை நடத்தினீரே. இரவும் என்னோடு இருந்து இதுவரை உதவினீரே. கைகளை உயர்த்தி நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்லி மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி தடைகளை உடைத்தீரையா. உதவி செய்தவரை உயர்த்துங்க. இதுவரைக்கு தடைகளை உயர்த்தினவர் இனிமேல உடைப்பார். என்னை தள்ளாட சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்து தூக்கி என்னை சுமந்து நன்றியப்பா. நன்றி நன்றி மட்டும் சொல்லுங்க தம்பி தங்கச்சி, நன்றி மட்டும் சொல்லுங்க. வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நேர் முழங்கள் போட்டு குட்டி தம்பிமா டேய் பாட்டு பாடுங்கடா. நல்ல முழங்கால நின்று நன்றி நன்றி ஐயா. இன்னும் சத்தமா எல்லாரும் சபையா நன்றி நன்றி ஐயா. போதாது, அத்தனை பேரும் எல்லா நாவும் எல்லா உதடும் விலகாத எபினேசர் மகனே மகளே, நீ நம்பலாட்டும் பரவாயில்ல, நான் உண்மையா சொல்றேன். உனக்குள்ள தங்கி இருக்க விரும்புகிறா. உன்னை தூக்கி நிறுத்துவா. வெட்கப்படுத்த நினைக்கிற மனிதர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். உன்னை அறிந்து உன்னை புரிந்து அற்புதமாய் நடத்துவாரே. நன்றி சொல்ல துடிக்கிற இருதயம் எல்லாம் உயர்த்தட்ட அவரை. அந்த துடிப்போட அந்த கண்ணீரோட நீங்க தான் நடத்துறீங்க. தேவா சமூகமே உங்க பாதம் போதும்பா. தேவா சமூகமே கைகளை உயர்த்தே கல்பரா துக்கலரா இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலையில
உம்மை மனதார உயர்த்தும்படிக்கு நீ தந்த நல்ல சந்தர்ப்பத்தை எண்ணி உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நீர் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. மகிமையான கிரியைகளை கர்த்தர் செய்வீராக. உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆண்டவரே அளவில்லாமல் மூடிக்கொள்ளும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பி பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான், கர்த்தருடைய இறக்கம்தான் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என் மேலே இறக்கமாக இருங்கப்பா. ஆமென். என்னை ஆசீர்வதிங்கப்பா. சொல்லுங்க, தேவரீர் எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆமென். என் மேலே இறக்கமாக இருந்தருளும். என் குடும்பத்தின் மேல் இரக்கமாக இருந்தருளும். என் பிள்ளைகள் மேல் இரக்கமாக இருந்தருளும். ஆமென். எங்கள் ஊழியத்தின் மேல் இரக்கமாக இருந்தருளும். எங்களை ஆசீர்வதியும். ஆமென். சொல்லுங்கள், எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் மனதார ஆசீர்வதிக்க மாட்டான். அவனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான். ஆமென். ஒரு இடத்துல கொடுத்துட்டு 10 இடத்துல உதவி செய்து 10 இடத்துல பேசுவான். நம்ம தெய்வம் அப்படி கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் தான், உங்களுடைய காருண்யம் தான் என்னை பெரியவனாய் மாற்றும். சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய காருண்யம் தான் இன்னைக்கு எனக்கு தேவை. சொல்லுங்கள், என்னுடைய ஆசீர்வாதத்தை விட உங்களுடைய இரக்கம் தான் எனக்கு தேவை. ஆமென். நான் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களை விட உங்களுடைய இரக்கம் தான் எனக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. எங்களை இம்மட்டுமாய் நடத்துகிறது உங்களுடைய இரக்கம். உங்கள் இரக்கம் எங்களுக்கு கிடைக்காம போகாமல் இருக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆமென். சொல்லுங்கள், உங்கள் இரக்கத்தை எனக்கு கிடைக்காமற்று போகாதிருங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ வைக்கிறது உங்களுடைய இரக்கம். ஆமென். சொல்லுங்கள், எனக்கு இறங்கி. சொல்லுங்கள், எனக்கு இறங்கி. ஆமென். ஹல்லேலூயா. என்கிட்ட இருக்கிற ஒரு பாடலுக்கு தெரியுமா, என்கிட்ட இருக்கிற நியாயங்கள் படிப்பு எல்லாமே ஒரு அழுக்கான கந்தை. சொல்லுங்கள், என் நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தை. அதை கொண்டு நீர் என்னை ஆசீர்வதிக்கிறது இல்லை. என் ஜபத்தை கொண்டோ என் பக்தியை கொண்டோ என் விசுவாசத்தை கொண்டோ அல்ல. என் ஆண்டவரே, எவன் மேல் இரக்கமாக இருக்க திட்டமிட்டிருக்கேனும் சித்தமிச்சிருக்கிறேன் அவன் மேலே இரக்கமாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள், என் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருங்கப்பா. அந்த குஷ்டரோகி கேட்பா இல்லை தெரியுமா, எப்படி சொல்லுவான்? உமக்கு சித்தம்னா. சொல்லுங்கள், ஆண்டவரே, இஃப் யூ டிசைர், இஃப் யூ வில். சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் நான் அநேக திட்டங்களை வைத்திருக்கலாம். என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே உமக்கு சித்தமே என்றால், சொல்லுங்கள், உமக்கு சித்தமே என்றால் அந்த அளவான ஒரு பணிவான ஒரு இரக்கத்துக்காக ஒரு கெஞ்சுகிற ஒரு லைஃப் எங்களுக்கு வேணும். ஆமென். சொல்லுங்கள், சிலர் சொல்லுவாங்க, அப்பா நான் எதுக்கு கேட்கணும்? சில கிறிஸ்டியானிட்டி சொல்லுவாங்க, நம்ம அப்பா தானே, அவகிட்ட போய் எங்கே கெஞ்சி கேட்கணும். அப்படிப்பட்ட தாவீதே ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லுவார்? கெஞ்சுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தேடினா, நம்ம தேடும் போது அவர் காணப்படுகிறவர். ஆமென். சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காக நான் கெஞ்சுகிறேன். ஆமென். என் மேலே இரக்கமாக இருந்தருளும் என் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், எங்களுக்கு இறங்கி. சொல்லுங்கள், எங்களுக்கு இறங்கி. ஆமென். எப்படிப்பட்ட இரக்கத்திற்கு காத்திருந்து நம்ம சில நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் சில நேரத்தில் விட்டுட்டு உட்கார்ந்துருப்போம். நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர்கிட்ட அந்த குஷ்டரோகி கேட்ட மாதிரி கேட்கணும். எப்போவுமே காலில் பணிவா விழுந்து, உமக்கு திட்டம்னா எனக்கு இறங்குங்க இந்த விஷயத்தில். சொல்லுங்கள், உங்களுக்கு திட்டம்னா நான் நோந்து போயிட்டேன், நான் சோர்ந்து போயிட்டேன், ஆனால் இந்த விஷயத்தில் உங்களுடைய இறக்கம் எனக்கு தேவைன்னு உமக்கு தெரியும். சொல்லுங்கள், இந்த விஷயத்தில் உம்முடைய இறக்கம் தேவை, உம்முடைய இறக்கத்திற்காக நான் நாடி நிற்கிறேன்னு உமக்கு தெரியும். அதுவும் கூட உம்முடைய திட்டத்தின்படி எனக்கு கிடைச்சாதான் எனக்கு போதுமானது. ஆமென். சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த காரியத்துக்கு தான் நான் இன்னைக்கு ஏங்கி நிற்கிறேன். ஆனால் அந்த காரியத்திலும் கூட என் தேவனுடைய திட்டம் மட்டும் நிறைவேறினா போதும். ஆமென். ஹல்லேலூயா. எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம், அவரை நோக்கி பார்த்தவங்க அவருடைய இரக்கத்துக்கு
காத்திருக்கிறவங்க, இரக்கத்துக்காக கெஞ்சுறவங்க. தேவன் கிட்ட கெஞ்சுறவன் மனுஷங்கிட்ட கெஞ்ச ஆண்டவர் விடவே மாட்டார். சொல்லுங்க, நான் தேவன்கிட்ட கெஞ்சினேன்னா, நான் தேவனுடைய இரக்கத்துக்காக நான் எதிர்பார்த்தேன்னா, நான் மனுஷனுடைய இரக்கத்துக்கு போய் நிற்கணும்னு அவசியமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்திற்கு என்ன இல்லை, முடிவே கிடையாது. மனுஷன் ஒரு நாள் இரக்கம் பாராட்டி விட்டுருவான், அவனால் அவ்வளோதான் முடியும். அவங்களுடைய சொந்த காரியங்கள் பார்க்கறதுக்கே அவங்களுக்கு போதுமான அளவு இருக்குது. ஆனால் அவருடைய இரக்கத்திற்கு என்ன இல்லை, முடிவே கிடையாது. சொல்லுங்க, அவருடைய இரக்கம் எனக்கு வாழ்நாள் முழுதும் வேணும். அதுதான் என் லைஃபை, என்னுடைய முகத்தை, என்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக வச்சுருக்கும். ஆமேன். எத்தனை பேருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? ஆமேன், அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரை என் முகத்தை உங்களுடைய இரக்கத்தினால, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால எங்களை பிரகாசமாக வச்சுருங்கப்பா. ஆமேன், அல்லேலூயா. அப்போ அவருடைய இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சுவோம். ஆமேன். ஆண்டவர் நம்மளை நடத்த போதுமானவர். ஆமேன். 6வது வசனம், பூமி தன் பலனை தந்து தேவனாகியிருக்கிற எங்களுடைய தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, பூமி தன் பலனை தரும். சொல்லுங்க, பூமி தன் பலனை தரும். ஆமென், அல்லேலூயா. நான் ஜெபித்த ஜபங்கள் எல்லாம், ஆமென், இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்குமே பலன் உண்டு. ஆமென், அல்லேலூயா, பலன் உண்டு. ஆமென், அல்லேலூயா. தேவனாக இருக்கிற எங்கள் தேவனை எங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னைக்கு இருக்கிறத பொறுத்து நான் எல்லாத்தையும் நான் சொல்லிடவே மாட்டேன். ஆமென். மேன்மையான ஆசீர்வாதங்களின் தேவன் எனக்கு வைத்திருக்கார். சொல்லுங்க, வைத்திருக்கிறார். ஆமென். 7வது வசனம், தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பேன். என்னுடைய வாழ்க்கை, ஊழியங்கள் எல்லாவற்றிலும் பிரகாசத்தை வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஆமென். கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமா இருக்கட்டும் என்று எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி தந்தவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை எதிர்பார்க்கிறோம். நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் மீட்பர், எங்களோடு பேசும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இன்றைக்கு நாம் வாசித்த சங்கீதம் 67, அதனுடைய இறுதி வசனத்தை நாம் வாசிக்கலாமே. சங்கீதம் 67:7, தேவன் எங்களை பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து, நம்முடைய ஆசீர்வாதத்தை கண்டு பூமியின் எல்லைகள் எல்லாம் என்ன பண்ணிருக்குமா? பயந்திருக்குமா? அல்லேலூயா. இந்த மாசத்துல நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உடனே சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, அந்த வார்த்தை அழகா இருக்குது, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். உங்க எதிர்காலம் இப்படித்தான் இருக்க போகிறது. நீங்கள் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற அடையாளம் வெளியே வரும் தெரியுமா? மனுஷரால் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்க பூமியின் எல்லையெல்லாம் பயந்திருக்குன்னு சொன்னா
இதற்கு ஏற்ற ஒரு வார்த்தையை எரேமியா 33ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிக்க முடியும். எரேமியா 33ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம், வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சாத்தான் நம்மில் அநேகர் வாழ்க்கையில ஒரு பெரிய பொய்ய சொல்லி தந்துட்டான். அது நடக்கிறதா நடக்குங்க, எங்க ஸ்பெஷலா நடக்குது. நம்ம பாட்டுக்கு போவோம். என்ன, சர்ச்சுக்கு போகாம இருந்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் போனா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சர்ச்சுக்கு போகாம இருந்தா யாராவது நாலு சொல்லுவாவ. நம்ம வேற ஏசப்பா பிள்ளைண்டு வேற கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியெல்லாம் பெத்து ஊரெல்லாம் நம்ம ஆண்டவர் பிள்ளைண்டு காட்டிவிட்டோம். நம்ம வேற ரூட்ல இருந்தோம்னா கூட இன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம், கோயிலுக்கு போகாம அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம். போகாம இருந்தா பாஸ்டர் கேட்காரதா, ஆனா பஞ்சரிக்காங்களே, சிலர்லாம் நச்சரிக்கிறாங்க வீட்லயும். ஏன் போகல ஏன் போகலன்னு கேட்காங்க. அதுக்கு இல்லைங்க, அதுக்கு இல்லைங்க. வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது, தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நான் நம்பி இருக்கிறதை என் கர்த்தர் எனக்கு செய்வார். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நான் என் ஜனங்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அவர்களுக்கு நான் செய்த நன்மையின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனம் எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். அல்லேலூயா. நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் அந்நியர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை நிறைவாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேதத்துல எத்தனையோ காரியத்தை பார்க்க முடியும். இன்றைக்கும் இந்த ஆசீர்வாதத்தின் உறுதி யாருக்கு கிடைக்கும்? இப்படி நான் இந்த செய்தியை சொல்லும்படி விரும்புகிறேன். யார் வாழ்க்கை உறுதியாய் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு வேணும்னா, சங்கீதக்காரனே அதை சொல்லி வச்சிருக்கிறார். சங்கீதக்காரனை 24ஆம் சங்கீதத்துல அந்த வார்த்தையை நமக்கு அழகா சொல்லி வச்சிருக்கிறார். 5வது 6வது வசனம் பாருங்க. அவன் கர்த்தரால் தன் ரட்சிப்பின் தேவனால் எதையும் பெறுவான், இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடும் யாக்கோபு என்னும் சந்ததி. அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆனால் ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமாங்க? தேவனிடத்திலிருந்து நீதிமான் என்கிற சாட்சி பெற்றவங்களுக்குங்க. இன்னைக்கு அந்த ஒரு பாதையை தான் ஆண்டவர்கிட்ட நம்ம வாங்க வேண்டியது இருக்குதுங்க. உங்களை நான் அதுல புரியும்படிக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட முடியாது. ஆனா ஆண்டவர் எல்லாரையும் எப்படி தெரியுமா நீதிமானா மாற்றுகிறாரு? ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும், இனி நான் பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாரும் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நீதிமான் என்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த நீதிமானுடைய சிரசை தான் நீங்க நீதிமொழிகள்ல 10ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தையை ரொம்ப அழகா வாசிக்க முடியும். ஆமே, நம்மளும் அடிக்கடி அதை பாடலாகவே பாடி இருக்கிறோம். நீதிமானின் சிரசின் மேல் என்ன தங்குமா? அல்லேலூயா, ஆமென். 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன பண்ணுமா? சொல்லுங்க, ஆமென். சாபம் தங்காது. சத்தமா ஒரு 10 முறையாவது சொல்லுங்க, என் தலை மேல, என் சந்ததி மேல எந்த சாபமும் இல்லை. சாபம் தங்கவே
காரணம் இல்லாமல் என் மேல விடப்பட்டிருக்கிற எந்த சாபமும், அல்லேலூயா, நான் உங்களுக்காக தான் சொன்னேன். கொஞ்சம் நீங்க இப்ப வேகமா ஆவியில எழும்பி நீங்களா சொல்லணும், என் மேல, என் வீட்டு மேல என்ன கிடையாது, இந்த கட்டுகள் நிலைக்கவே முடியாது, இந்த போராட்டங்கள் நிலைக்கவே முடியாது. துன்மார்க்கரின் வாயை தான் கொடுமை அடைக்கும், என் தலையை ஆசீர்வாதம் நிறைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன தங்கி இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இந்த பைபிள்ல இந்த பகுதியில நீதிமான்களுடைய 3 முக்கிய சுபாவத்தை குறித்து அவர் 4வது 5வது வசனத்துல 4ஆம் வசனத்துல தான் அவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவன் தான் நீதிமான். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை இன்னைக்கு என்ன பண்ணுங்கப்பா தாங்க ஆண்டவரே. என் கைகள்ல என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தண்ணியை வச்சு கழுவிட்டாதான் சுத்தம் வந்துருமே, பிற என்ன கை சுத்தம்? போதா குறைக்கு இப்போ என்னெல்லாமோ லிக்விட்லாம் சொல்றாங்க, பேரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னலாமோ லிக்விட் சொல்றாங்க, அதை போட்டு கழுவிட்டா வாசனையோட சேர்ந்த. அப்படி அல்ல. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? Those who are clean, those works and ways are pure. தங்களுடைய வேலையும் தங்களுடைய வாழ்க்கை முறையும் சுத்தமா இருக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். நம்முடைய வேலை இன்றைக்கு உத்தமமா பண்றோமா? யோசித்து பாருங்க. வெளியில பார்க்க எல்லாம் உண்மையாதான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும், ஆனா அநேக நேரத்துல நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் தான் அறிந்திருக்கிறார். நீங்க வேதத்துல தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தானியேல் ஒரு அற்புதமான தருணத்துல, அந்த பகுதியை படிக்கும் போதே எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. நம்ம தேவ பிள்ளை தானியேல் எதை தாண்டி வந்து இப்ப நிக்கிறார் தெரியுமா? சிங்கங்களின் கெபியை தாண்டி வந்து நிக்கார். எதை தாண்டி வந்து நிக்காரு? சிங்கங்களின் கெபியை தாண்டுவதற்கு உதவி செய்தது கர்த்தர். அந்த கர்த்தரை இவன் கூட வச்சது என்ன தெரியுமா? நீங்கள் அங்க வாசிக்கும் போதே நல்லா தெரியும். நீங்க 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் பாருங்க. சிங்கங்கள் என்னை, தேவன் தம்முடைய தூதனை அவைகளின் வாயை என்ன பண்ணினார்? கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் எப்படி காணப்பட்டேன்? யாருக்கு முன்பாக? இன்றைக்கு இதை சரி பண்ணி கொள்ளுவோமா? நீங்க பயன்படுத்துகிற செல்போன், உங்க கண்கள், மற்றவங்களை பார்க்கிற பார்வை, உங்க சிந்தனையில ஓடுகிற ஓட்டம், இன்னைக்கு எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நீங்க என்ன சிந்திக்கிறீங்கிறத அப்படியே அப்பட்டமாய் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். சங்கீதம் 50 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இவைகளையெல்லாம் நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், ஆதலால் நீ என்ன நினைத்தாய்? என்னை போலதான் என் ஆண்டவரும் என்று கனவு கண்டாய். ஆனால் நீ செய்த அத்தனையும் நான் கடிந்து கொண்டு, நீ நடந்த அத்தனை பாதைகளையும் ஒன்று ஒன்றாய் உன் கண்களுக்கு முன்பாக நான் நிறுத்துவேன். கொஞ்சம் செய்தியை ஆழமா நீங்க கவனிக்கணும். நான் ரொம்ப முக்கியமான பிரசங்கத்தை இன்னைக்கு கர்த்தர் நிமித்தம் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, அன்றைக்கு சிலுவையில இயேசு தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாரு. இன்றைக்கு ஆராதனையில தேவனால ஆசீர்வதிக்கப்படணும்னா உங்கள் சரீரங்களை நீங்கள் இன்றைக்கு பரிசுத்த பலியாய் அவர் பாதத்துல வைக்கணும்.
இன்றைக்கு அவருடைய வேலைக்காரனாய் ஒரு ஆசாரியனாய் உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். ஆனால் இந்த சபையில நீங்களும் நானும் விசுவாசிக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய ஆவியிலே உணரக்கூடியவராய், ஆனால் நம்முடைய புறக்கண்களுக்கு தெரியாமல் இங்கே வந்து நின்று அவர் உங்க சரீரத்தை தன் கையில வாங்கும்படி கேட்கிறார். பழுதற்ற பலியாய் அந்த சரீரம் கொடுக்கப்பட கூடுமோ? எத்தனை சரீரங்களில் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், எத்தனை கண்கள்ல அருவருப்பான பார்வைகள். செல்லுல பார்த்து முடிச்சிட்டதுனால அப்படி போயிராது. நீங்க செல்லு வழியா உள்ள போட்டு வச்சிருக்கிறீங்க அந்த பாம்பை, அது குட்டி போட்டு வலு சர்ப்பமா உள்ள இருந்து வெளியே எழும்பும். நம்மை நாமே கரைபடுத்தி கொண்டு அப்படிலாம் நான் ஒண்ணும் இல்லை, நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி ஏமாற்ற முடியாது, ஏமாற்றவே முடியாது. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை நான் உள்ளும் புறம்பும் பரிசுத்தமா இருக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தானியேல் அவன் நண்பர்கள் அந்நிய தேசத்துல அவர்கள் உள்ளும் புறமும் பரிசுத்தமா இருப்பதற்காக உணவிலேயே என்ன கொண்டு வந்துட்டாங்க? கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. நீங்க நம்ம எவ்வளவுங்க கட்டுப்பாடோட இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நீ கேட்கிறார், தானியேலை போல வாழ்ற கூட்டம் எங்க? உணவு கட்டுப்பாடு. தங்க வாழ்க்கையில் அவ்வளவு தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. என்ன அங்க உணவு இருந்துச்சுன்னா, ராஜா அரண்மனைங்கிறதுனால நீங்க இப்பவும் சில சமையல் பண்ற டிவி சேனல்லாம் சிலர் சமையல் போட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் வினிகர் சேர்ப்பான், இன்னும் தேவையில்லாத ஒயின் சேர்ப்பான், இப்படிலாம் பல காரியத்தை சேர்ப்பான். இன்க்ளூடிங் ராஜ சாப்பாட்டில் பன்னிக்கறியும் இருக்கும், எல்லா கறியும் இருக்கும், கண்டதும் இருக்கும். தேவனுக்காக எழும்பி தேவனால ஆசீர்வதிக்கப்படணும்னா ஏன் இஷ்டப்படி இருப்பேன்னு சொல்றவங்களுக்கு தேவ ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. மறந்துடாதீங்க. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான், தந்தார்னா தாராரு, இல்லைன்னா போறாரு, இருந்தா இருக்க, செத்தா சாவுரன் பேசுற சாமியே இன்னைக்கு ரட்சிக்கப்படுங்க. அந்த சங்கீதத்தில் அந்த 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 3ஆம் வசனத்தை திரும்ப படிக்கலாமா? ஐம் சாரி, 2ஆம் வசனமா? தேவரீர் எங்களுக்கு. சரி, இதை நம்ம எப்படி படிக்கணும்னா, முடிஞ்சா நீங்க செய்வீர்கள், 2 கை அவருக்கு முன்னாடி. தப்பே இல்லைங்க, தப்பே இல்லைங்க. மனசார சொல்லட்டுமா, எனக்கு அவர் காலை முத்தமிட்டு கேட்கணும்னு தான் விருப்பம். வாய்ப்பு இருந்தா ஒரு நல்ல அப்பா கிட்ட, நல்ல பிள்ளை கிட்ட, சில குட்டி பிள்ளைகளுடைய காலை கடிச்சு அதை கொஞ்சம் அப்படியே பிடிச்சு, நம்ம ரொம்ப பேர் ஏசப்பா கிட்ட பாசமா பழகலங்க. அந்த அந்த மாதிரி விஷயத்துல தான் அன்னைக்கு அந்த பேதுரு சொன்னா, பணத்தை வச்சு இயேசுவை வாங்க நினைச்சியா, பணமும் நீயும் உன்னோட கூட எப்படி போகட்டும்? ஏசப்பாவை காசு கிட்ட கொண்டு போக வைக்கிறதுக்கு he is not that much cheap. பணத்தின் பக்கத்துல கொண்டு வர்றதுக்கு இல்ல, பணத்தை ஏசப்பா கிட்ட கொண்டே வர முடியாது, கொண்டே வர முடியாது. God, தெய்வம். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை குறித்து நீங்க படிச்சிருக்கிறீங்களா? நீங்க என் கூட இன்னைக்கு செய்தியில் இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை குறித்து நீங்க படிச்சிருக்கிறீங்களா? அவருக்கு ஒரு பெயர் வைத்தான், யெகோவா. சத்தமா சொல்லுங்க. எத்தனாவது வயதுல தெரியுமா? ஆபிரகாமுடைய எத்தனாவது வயதுல தெரியுமா? 114வது வயது. எவ்வளவு பயத்தோட போறான் தெரியுமா?
இன்னைக்கு அப்படி யாருக்காவது 110 நாள் ஆயிடுச்சா? அவன் சொல்றான் பிள்ளைகிட்ட, நாம் பார்த்துக்கிட முடியாதுடா, நாம் பார்த்துக்கிட முடியாதுடா. அவன் அப்படிதான் சொல்றான் ஈசா கிட்ட. அப்பா, பலிக்கு ஆடு எங்க? விறகு இருக்குது, தீ இருக்குது, பலிக்கு ஆடு. கர்த்தருடைய பர்வதத்தில் எத்தனை பேர் இன்றைக்கு 2 கையை உயர்த்தி என்னுடைய எல்லா காரியமும் கர்த்தருடைய பர்வதத்தில்? ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் சத்தமா பேசுறதுக்காக வயதானவர்கள் பொறுத்துக் கொள்ளுங்க. நான் நல்ல தேவன் பேச விரும்புறத பேசுறதுனால தான் நான் தைரியமா பேசுறேன். நான் வேலை செஞ்சு காப்பாத்திடுவேன், நான் வேலை செஞ்சு வாழ்ந்துருவேன். மேட்டிமை, அரகண்ட். நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்கு இந்த வேலை தந்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஆரோக்கியப்படுத்துவார், கர்த்தர் என்னை வழிநடத்துவார், கர்த்தர் என்னை வேலை செய்ய வைத்து கர்த்தர் நான் செய்கிற வேலைக்கு தக்க நல்ல பலனை எனக்கு கொடுத்து கர்த்தராலே என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை என் கண்கள் காணும்படிக்கு. இதுதான் நம்ம வார்த்தையா இருக்கணும், இதுதான் நம்ம வார்த்தையா இருக்கணும். நான் காலையில் எழும்புனேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வாகனம் ஓட்டினேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு. உண்மைதான். யார் நிமித்தம்? கர்த்தர் நிமித்தம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வேலையை கர்த்தர் தராட்டா, இந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் தராட்டா, நான் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. வேலை தந்ததும் கர்த்தர், பலன் தந்ததும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அவர் ஐஸ்வர்யத்தை தருவேண்டி எங்கேயும் வாக்கு பண்ணல. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருவேன் என்றுதான் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த பலனை அவரிடத்துல வாங்கி நீங்க வேலை செய்து ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நிமித்தம் என்ன பண்றீங்க? சம்பாதித்துக் கொள்றீங்க. அந்த ஐஸ்வர்யம் எங்களால் வந்தது அல்ல. யாரால் வந்தது? தேவனால் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஏறக்குறைய யாக்கோபுக்கும் 60 வயசுக்கு மேல ஆயிட்டு அவன் யாப்போக்கு நதிக்கரையில முழங்கால போட்டு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் என்ன பண்ண மாட்டேன். 60 வயதுக்கு மேல போயிட்டு, எனக்கு நீர் என்ன காட்டும்? இறங்கும் ஆண்டவரே. சொல்லுங்க, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குதுங்க. நான் பிரசங்கம் பண்ற பிரசங்கம் அப்பா இறக்கமா பண்ண சொல்லி கர்த்தர் கிருபையினால எல்லாரும் ஒரு அழகா ஒரு ஜெபம் பண்ணி ஊழியத்துல இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் இந்த டோர்லாம் ஓப்பன் ஆகி ஆண்டவர் பண்ணி தரார் பார்த்தீங்களா? நான் நம்புறேன், என்னைய விட அவர் இரக்கத்தை இன்னும் தாழ்மையா போய் வாங்குற அநேகர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க போய் கேட்டுட்டா அவர் தராம இருக்கவே மாட்டாருங்க. நீங்க நேரம் எடுத்து அதிகாலையில் அவர் பாதத்துல உட்கார்ந்து, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை என்ன பண்ணும். அன்னைக்கு அந்த குருடன் சத்தமிட்டு கூப்பிட்ட மாதிரி கேட்கலாமா? தாவீதின் குமாரனே. எல்லாரும் அதட்டும் போது அவன் என்ன பண்ணினா? முன்னிலும் சொன்னான், தாவீதின் குமாரனே. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு கண்ணை மூடி 2 கையை உயர்த்தி சில நிமிடங்கள் நீங்க அப்படி கேட்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நான் நம்புறேன்னு சொன்னது என் நம்பிக்கை இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை சொல்லுகிறார்.
இங்க அநேகர் இருக்கிறீங்க. இன்னைக்கு வெளியில சிலர் வெக்கமா நினைச்சிருவாங்களோன்னு சொல்லிதான் இரக்கத்துக்காய் கதறாமல் விட்டு விட்டீர்கள். இனி சும்மா இருக்காதீங்க, இரக்கத்துக்காக கெஞ்சுங்க. என் கணவர் ரட்சிப்புக்காக, என் பிள்ளைகள் ரட்சிப்புக்காக, என் பிள்ளைகள் ரட்சிப்புக்காக, என் சொந்தங்கள் ரட்சிப்புக்காக, என் சபையின் ஆசீர்வாதத்துக்காக, என் ஊழியத்தின் ஆசீர்வாதத்துக்காக எனக்கு இறங்கும் என்று கேளுங்கள். வாயை திறந்து கேளுங்கள். தாவீதின் குமாரனே, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நான் மைக்க கீழே வைக்க போறேன். உங்க சத்தம் சில நிமிஷம் நிக்கவே கூடாது. இயேசு வந்திருக்கிறார். அன்றைக்கு எருசலேம் வீதியில நடந்தாதே இயேசு இன்றைக்கு ஆலயத்தில் வந்திருக்கிறார். கூப்பிடுங்க. வெளியில சத்தம் இல்லாம அழுது கொண்டிருக்கிற உன் கண்ணீரை பார்க்கிறார். கதறுதலை கேட்கிறார். அழ கூட முடியாம இருக்கிற நெஞ்சு அடைச்சு போய் இருக்கிறது அவருக்கு தெரியும். எத்தனையோ முறை ஊழியத்துல அழுதுட்டா ஒருவேளை உயிர் போயிருமோங்கிற பயத்தில் எல்லாம் ஊழியத்தின் வேதனையை தாண்டி தான் இந்த பலிபீடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒன்று நல்லா தெரியும், அவர் இறங்கி ஆசீர்வதித்தால், அவருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசமாக்கப்பட்டால், இந்த சத்துருக்கள் நடுங்கும் அளவுக்கு, இந்த சத்துருவின் கிரியைகள் அழியும் அளவுக்கு கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய தயவு. பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்காய் நன்றி. பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்காய் நன்றி. தகப்பனே, அப்படியே செய்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சங்கீதக்காரன் 119 சங்கீதத்தில் இதே காரியத்தை குறித்து அவர் பேசும்போது ஒரு காரியம் சொல்லி இருக்கிறதை 58 வசனத்தில் நீங்கள் கவனிக்க முடியும். முழு இருதயத்தோடும். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த அனுபவத்துக்கு வர விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியல. உம்முடைய வாக்கின்படி have mercy on me, Lord. Can you say it in English? Lord, have mercy on me, Lord. என் மேல இரக்கமா இருங்கப்பா. மனுஷன்ட்ட ஒரு நாளும் கெஞ்ச மாட்டேன், ஆனா ஆண்டவர்கிட்ட கெஞ்சாம நான் இருக்கவே மாட்டேன். எனக்கு எத்தனை பேர் முழு இருதயத்தோடு அவர்கிட்ட கெஞ்ச விரும்புறீங்க? நீங்க பைபிள்ல எஸ்தர் சரித்திர புஸ்தகத்தை படிச்சு பார்க்கும்போது திருப்ப வேண்டாம், சொல்றத கவனிங்க. ஆவியானவர் சொல்றதுனால நான் சொல்றேன். 127 நாடுகளுக்கு ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறவன ஒரு துன்மார்க்கன் அசைச்சிட்டான். ஒரு கபடஸ்தன் என்ன பண்ணிட்டான்? அசைச்சிட்டான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கபட நாடகம் போடுகிற சில நாய் போன்ற, கழுதை போன்ற மனிதர்கள் நல்ல மனிதர்கள் போல ஊருக்கு நடிச்சு இன்னைக்கு யாரையோ கையில பிடிச்சிருக்கலாம். ஆமான் முத்திரை மோதிரத்தின் முத்திரையை வாங்கிட்டான். கையெழுத்து போடப்பட்டது என்று தெரிந்த மாத்திரத்தில் எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இரக்கத்துக்காக கெஞ்சும்படிக்கு எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை, என்ன வஸ்திரம்? தான் ஒரு வாசல் காவலாளி என்கிற அடையாளம் இருந்த தன் அடையாளத்தை அகற்றி போட்டு என்ன உடுத்திட்டானா? நான் துக்கமுள்ளவனாய் மாறிவிட்டேன் என்கிற தாழ்மையின் சாக்கு துணியை உடுத்தி கொண்டு குப்பைகளை தன்மேல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே துயரமுள்ள மகா சத்தத்துடனே ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் இரக்கத்துக்காக வந்து கிடந்தானா. தேவனை அறிந்த மொர்தெகாய், ராஜாவின் அரண்மனையில வேலை கிடைத்த மொர்தெகாய், கவர்மெண்ட் சம்பளம் தான். அவன்கிட்ட பக்தியும் இருந்துச்சு, பாசமும் இருந்துச்சு. நான் வளர்த்த பிள்ளை யாரா மாறியாச்சு?
ராணியா மாறியாச்சு. இதுக்கு மேல என்னங்க ஆசீர்வாதம் வேணும்? இல்லப்பா இல்ல. ஆசீர்வாதங்கிறது உன் பாக்கெட்டை நிரப்பிட்டு உன் அக்கௌண்ட போட்டுட்டு நானும் என் வீட்டாரும் கர்த்தரை அப்படியே காணிக்க கொடுத்துட்டு போயிருவோம்ல, சேவிப்போண்டு சொல்றதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்காக நம்ம என்ன ஊழியம் செஞ்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க. எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிருக்கிறோம் யோசித்து பாருங்க. சாப்பாடு சாப்பிட்டு ட்ரெஸ் உடுத்தி ஊருக்கு போயிட்டு வந்து சொந்தத்தை எல்லாம் நல்லா கல்யாண வீட்டுக்கு சடங்கு வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு சுத்திட்டு வந்து முடிச்சிட்டனால நம்ம நல்லவங்களா? அதை தான் நம்ம முடிச்சுட்டானே. வளர்த்த பிள்ளைய யாராவே மாத்தியாச்சு, ராணியாவே மாத்தியாச்சு. கவனிக்கிறீங்களா? குழந்தைகள், பிள்ளைகள், பெரியவங்க எல்லாம் வசனத்தை நல்லா கவனிக்கணும், பயத்தோட கவனிக்கணும். இப்ப எதுக்குங்க இப்படி நிக்கிறா? என் ஜனத்துக்கு ஆண்டவருடைய இரக்கம் வேணும். அப்பந்தான் எஸ்தருக்கு இந்த காரியம் தெரிஞ்சு அங்கே அகத்தியமாய் ராஜாவிடத்துல நீ போகணும். 8ஆம் வசனம் பாருங்க. அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எவ்ரிஒன், எஸ்தர் 4:8, யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த அவனிடத்தில் கொடுத்து காண்பித்து அவள், அந்த வார்த்தை வாட் a strong word. இரக்கத்தை ராஜாட்ட போய் வாங்குறதுக்கு இதான் சரியான நாள், சரியான நேரம். இன்னும் தாமதிக்காத. நீ போய் ராஜாட்ட என்ன கேட்க வேண்டி இருக்கு? இரக்கம் கேட்க வேண்டி இருக்கு. நான் உங்களுக்கு திரும்ப இன்றைக்கு தேவ ஊழியனாய் சொல்லுகிறேன், உங்கள் வீடும் உங்கள் குடும்பமும் காப்பாற்றப்படுவதற்கு தரை மட்டும் தாழ்த்தி வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி சாம்பலை போட்டு புழுதியிலே புரண்டு என்னையும் என் குடும்பத்தையும் என் தேசத்தையும் காத்தருளும் என்று இரக்கத்துக்கு கெஞ்ச வேண்டியது நீங்களும் நானும். டீசெண்டா உட்கார்றோம். நல்ல சிலர்லாம் பந்தா பண்ணணும்னா விட்டா பண்ணிடுவாங்க. காலத்துக்கு காத்திருக்கிற சிலரெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் அந்த ஜனத்தை தேடி இல்ல, அந்த ஜனத்தை தேடி இல்ல. ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமா? நீதிமானா வாழ்ற அந்த மொர்தெகாய் மாறி இருக்கிற ஆட்களுக்கு தான், தானியேலை மாறி இருக்கிற ஆட்களுக்கு தான். இரக்கத்தை நம்பி இந்த வார்த்தையை பாருங்க. அகத்தியமாய் ராஜாவிடத்திற்கு அவனிடத்தில் தன் ஜனத்துக்காக மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். அப்போ அவ ஒரு பதில் சொல்ற. ஒரு மோசமான சட்டம் இந்த அரண்மனைக்குள்ள இருக்குதே மொர்தெகாய்ன்னு சொன்னப்போ, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா யூதருக்கு வேற வழியா ரட்சிப்பு வந்துடும், நீயும் மொர்தெகாகிய நானும் அழிக்கப்பட்டுருவன், நீ என்ன செய்ய போறன்னு சொன்ன பிறகுதான் 3 நாள் உபவாசம் போட்டாள். உபவாசம் போட்டது மாத்திரமல்ல, ராஜாவின் இருதயத்தை குளிர வச்சு நடந்ததை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க அங்கே வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து. இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்ம வீடு ஆசீர்வாதமா இல்ல? ஏன் தெரியுமா வீடு அநேகர் நிந்திக்கும் அளவுக்கு சாபத்தோடு இருக்கிறது? குடும்ப தலைவன், தலைவி, பிள்ளைகள் தேவனுடைய பாதத்தில் விழுந்து அழுற பழக்கமே கிடையாது. கள்ளஞ்சம், மேட்டிமையினாவி, என்ன கஷ்டம் வந்தாலும் முழங்கால் போட மாட்டாங்க. எங்க ஒரு மணி நேரம் முழங்கால் போடக்கூடாது? இரக்கத்துக்காக கெஞ்ச கூடாது? மனுஷன் நம்மளை பார்த்து பண்ற இரக்கம் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா தேவன் இரக்கம் கொடுத்தா ஒரு தலைமுறை இல்ல, 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் கொடுக்கிறவர். எஸ்தருக்கு ஏங்க இந்த வேலை? இரக்கத்துக்காக.
ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதத்தில் விழுந்து அழுந்து ஆகாகியனாகிய ஆமானின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதமாக யோசித்த பரிகரிக்க அவனிடத்தில் என்ன செய்தாளா? 6ஆம் வசனம் பாருங்க. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான், அன்பு தேவ ஜனமே, இந்த ஆழத்திலிருந்து தான் உங்க போதகர் அந்த பாட்டை நான் எழுத ஆண்டவர் உதவி செஞ்சார். என்னைய ஊழியத்தில் அந்த ஆழத்தில் நிக்க விடுவீங்களா? சாகர வரைக்கும் இந்த பாரத்தோட ஊழியம் செஞ்சுட்டு அவர் பாதத்துக்கு போயிட்டா. ஏன்னா இரக்கத்துக்காக கெஞ்சுகிறவங்க தலை மேல தாங்க ஆசீர்வாதம் இருக்கும். பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், மேட்டிமையானவனையோ, வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, தூரத்தில் நின்று அறிகிறாராம். எத்தனை மேட்டிமை தெரியுமா? சில சர்ச்சு பாஸ்டர்ஸே மேட்டிமையா தான் இருக்காங்க, சில சபையே மேட்டிமையா தான் இருக்குது, சில ஊழியமே மேட்டிமையா தான் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ராஜவஸ்தர், நாங்க வந்து ராயல். நாங்க என்னது? பைபிள்ல ஏசப்பா அழகா சொல்லிருக்கிற, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்லன்னு சொல்லி இருக்கிறார். நம்ம ஆள் என்ன சொல்றா? ஒன்னே ஒண்ணுதான், அடுத்தவன்ட்ட கையேந்தாத அளவுக்கு நம்ம மேன்மையா வாழணும். ஆனால் நம்ம கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி, நம்ம கையில் இருக்கிற பலத்தை பயன்படுத்தி, எஸ்தரை போல மொர்தெகாயை போல தேசத்துக்காக நம்ம நிக்கணும். எத்தனை பேர் அப்படி நிக்க போறீங்க? எத்தனை பேர் அப்படி நிக்க போறீங்க? தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கேயும் இதே போல இன்னொரு சம்பவத்தை நீங்க பார்க்க முடியும். இதே போல ஒரு சம்பவம் அங்க அழகாய், அவன் அதுலயும் எவ்வளவு தெரியுமா ஆண்டவர்ட்ட ரொம்ப கெஞ்சி கேட்கறது. நீங்க 18ஆம் வசனம் பாருங்க. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து உம்முடைய கண்களை திறந்து. ஜெபம் பண்றது யாருங்க? எல்லாரும் சொல்லுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம் தானே? ஆண்டவர் பார்வையில மிகவும் பிரியமான பரிசுத்தனாகிய தானியேல் ஜெபம் பண்றாருங்க. நம்ம ஜெபம் இன்னைக்கு எப்படிங்க? இந்த மாதிரி தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? எவ்வளவு நாளாச்சு இப்படி ஜெபம் பண்ணி? முழங்கால் போட்டு வேதம் வாசிச்சு ஜெபம் பண்ணி அவர் இரக்கத்தை நம்பி அவர் ஜெபம் பண்றார் பாருங்க. உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தை, எல்லாரும் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லி வாழ்ற என் குடும்பத்தை பாரும், என் வீட்டை பாரும், என் சர்ச்சை பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல. சத்தமா படிப்பீங்களா? உம்முடைய, எவ்வளவு சூப்பரா ஆவியானவர் அவரை ஜோமன வச்சிருக்கிறார் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம். இப்பதான் 23ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன். குட்டி பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, சர்ச்சில் நீங்க கர்த்தரால் நேசிக்கப்படுற பிள்ளையா மாறணும்னா இந்த ஜெப வாழ்க்கைக்கு வாங்க. இந்த மாதிரி கர்த்தருக்குள்ள எழும்பி தாழ்த்தி விட்டு கொடுத்து உங்களை மறுரூபம் ஆக்காம, தயவு செய்து மாம்சத்துல பேசி மாம்சத்துல யோசிச்சு உங்களை நீங்களே காயப்படுத்தாதீங்க, மற்றவங்களையும் காயப்படுத்தாதீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? தானியேலை போல மாற்றுங்க. ஆண்டவரே, அவன் கைகளில் சுத்தம் இருந்தது. அவன் கைகளில் என்ன இருந்துச்சு? நீங்க 24ஆம் சங்கீதத்தை 3ஆம் வசனத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கும். இருதயத்தில் தன் ஆத்துமாவை மாயைக்கு, அல்லேலூயா அல்லேலூயா, உங்க இருதயத்துல மாசே இருக்க கூடாதுங்க. இருதயத்தை இதெல்லாம் தீட்டுப்படுத்துண்டு லூக்கா 7:21 இருந்து இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பொல்லாத சிந்தனை,
விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொறாமை, காய்மகாரம், வன்கண் அப்படின்னு பல லிஸ்ட் சொல்றாரு. அந்த இருதயத்தை எப்போதுமே எப்படி வச்சுக்கிடுங்க? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, வெளி வாழ்க்கையிலும் நீதிமான், அந்தரங்க வாழ்க்கையிலும் நீதிமான். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும், என் மனசுல நீங்க தங்கி இருந்து என்னை நடத்துங்கப்பா. அல்லேலூயா. நம்ம இந்த உணர்வுல தான் என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கால்கள்ல அந்த 2 காய தழும்புகளையும் பார்க்கிற விசுவாசிகளாய் அந்த தழும்புகளை தடவி அந்த கால்களுக்கு முத்தம் கொடுத்து, நீர் இல்லாமல் எங்களால் என்ன பண்ண முடியாது. அதனால தாங்க மோசே இரக்கமா, அவன் மோசே மனசுல எந்த மாசும் இல்லை. ஆனா எகிப்துக்கு போகணும், மாசு இல்லாத அவன் அப்பம் ஜெபம் பண்றான், நீர் எங்க கூட வராம இருந்தா இங்க இருந்து எங்களை என்ன பண்ணாதீங்க. காலில் விழுந்துட்டான். மோசே அவ்வளவு பரிசுத்தவா நிக்கல. அவன் ஒரு இடத்துல பதறி செயல்பட்டதுக்கே கர்த்தர் அவனை எங்க அனுப்பல. அந்த நாட்கள்ல பரிந்து பேசுகிற ரத்தம் இல்லைங்கிறதுனால அப்படி ஆயிட்டோ தெரியல. ஆனா பரிந்து பேசுகிற ரத்தம் நமக்கு இருந்தாலும் துணிகரமா பாவம் செஞ்சா இனி நமக்கு வேற வழியே. ஆமா, பைபிள் அந்த வசனத்தை பாருங்க, இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அது தெரிகிறது இல்லை. எபிரேயர்கள் நிருபத்தில் ஒரு பகுதியை மட்டும் பாருங்க. ஏன் இரக்கத்துக்காக கெஞ்சணும் தெரியுமா? நீங்க 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் மனப்பூர்வமா செல்போனை எடுத்து மனப்பூர்வமா கர்த்தருக்கு பிரியமில்லாத யார்ட்டையோ போனை போட்டு ஹலோ சாப்பிட்டாச்சா அப்படின்னு ஏமாத்துற பொல்லாத ஆவி பேசிச்சு என்ன நடக்கும் தெரியுமா? கீழே படிச்சு பாருங்க. பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி நியாய தீர்ப்பு வருமென்று விரோதிகளை பட்சிக்கும் மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் வாக்கினாலே என்ன ஆகிறானா? சாகிறானே. தேவனுடைய குமாரனை தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான என்பதை என்ன பண்ணுங்கள்? பழி வாங்குதல் நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர். அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய வார்த்தையை சொல்லுகிறார். சத்தமா சபையார் படி, இங்க ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது. இதனாலதான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றார். நீ அவர் கையில தண்டனை வாங்க விழுந்துடாத, மாறாக அவர் காலில் இறக்க வாங்க விழுந்துரு. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? நமக்கு சிலருக்கு பழக்கமே இல்லை தெரியும். சின்ன பிள்ளைகள்லாம் இப்ப எதுக்குமே பழக மாட்டேங்குது. அதாவது அப்பா அம்மா கிட்ட உன்னை கேட்டு தான் செய்யணும். ரொம்ப உண்மையில எனக்கெல்லாம் நான் வளர்ந்த சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது சப்பு சப்புன்னு என்னையே அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கெல்லாம் சிலர்லாம் சூழ்நிலாம் வாழவே கர்த்தர் மட்டும் இல்லாட்டா வாழ்க்கையை வெறுத்தும் போயிடும். நாங்களாம் ஏம்மா கொஞ்சம் சாப்பாடு வச்சு சாப்பிடட்டுமான்னு கேட்டு சாப்பிடுவோம். ஏம்மா ஏம்மா இந்த ஸ்வீட் தாரீங்களா? ஆனா இன்னைக்கு அப்படி பிள்ளைகள் இல்லை.
வீட்டுக்கு பார்சல் வந்தோடனே பிரிச்சு. நான் ஒன்னு சொல்றேன், சத்தியத்தை கவனிச்சுக்கிடுங்க. என் கூட நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இந்த வாழ்க்கை இரக்கத்தினால கிடைச்ச வாழ்க்கை. இரக்கம் கேட்டு கேட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கணும். ஜீவனுடைய தேவனுடைய கையில போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்துடவே. அல்லேலூயா. அப்பா அம்மாவை எதுக்கு வச்சிருக்கிறாரு? அப்பா அம்மா இயேசுவை காட்டணும். முதல்ல பிள்ளைக்கு ரட்சிப்பை கொடுங்க, வசனத்தை கொடுங்க, ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுங்க. நீங்களும் ஆவியில வளருங்க. அல்லேலூயா. நம்மளால ஒன்று ஆகிறது இல்லை. இரக்கம், தானியேல்ட்ட இருந்த கை சுத்தம், மோசேட்ட இருந்த இருதயத்தின். அதனாலதான் மோசே ஆண்டவர் தன்னுடைய சகோதரன் சகோதரிட்ட சொல்றாரு, இவனை மாதிரி சாந்த குணம் உள்ளவன் யாருமே. மோசேட்ட சாந்த குணம் இருந்துச்சு. மூணாவது, யாக்கோபு கபடில்லாதவன். என்ன இல்லாதவன்? அல்லேலூயா. நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன், கர்த்தருக்குள்ள நம்புறேன். இன்னும் ஆழமா பிரசங்கம் பண்ண விரும்புறேன். உங்க ஜெபம் இருந்தால், உங்கள் அன்பு இருந்தால், உங்கள் ஒத்தாசை இருந்தால், இந்த சபையில் இந்த மாதிரி அநேக ஆயிரம் சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து என்னையும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாக்கோபு நாடகம் போடவே இல்லை. அவனை அவங்க அம்மா நடிக்க சொல்லும் போது கூட அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அப்பா கண்டுபிடிச்சிட்டா. அவங்க அம்மா சொல்லுச்சு, இங்க பாருடா, நீதான் ஆசீர்வாதமா இருப்பண்டு சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லி இருக்கிறார். உங்க அப்பா நாடகம் ஆடுறாரு, உங்க அண்ணன் வேஷமா நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் வெறும் வாய்க்கு ருசியா உன்னை கொடுத்து அப்பாவை கையில போட்டு வச்சிருக்கிறான். இப்போ உங்க அப்பாட்ட இருந்த ஆசீர்வாதத்தை வாங்கி உன் மேல தர்றதற்கு, உன் மேல ஒருவேளை உங்க அப்பா சாபம் போட்டாலும் அந்த சாபம் யார் மேல வரட்டும்? என் மேல வரட்டும். நான் சொல்றத மாத்திரம் செய். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, யாக்கோபு. சத்தமா சொல்லுங்க, யாக்கோபு அம்மா சொன்னதை மாத்திரம் செஞ்சவன். அதுக்கு பிறகு லாபான் வீட்டில் நீங்களே சொல்லுங்க, பைபிள் படிச்ச பிள்ளைகள் சொல்லுங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் கூட்டு போனாரா? அங்க போன இடத்துல எல்லாம் சொல்லி கொடுத்தாரா? அவன் 10 முறை சம்பளம் மாத்தினாலும் இவன் எப்படி வேலை செய்யணும், எப்படி ஆடை மேய்க்கணும் யார் சொல்லி கொடுத்தா? நீங்க ராகேலும் லேயாலும் ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என் தகப்பனிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உமக்கு எடுத்து கொடுத்தாருன்னு பைபிள்ல வசனம் இருக்கு. அல்லேலூயா. ராகேலும் லேயாலும் நீர் திருடி நீர் சொல்லவே இல்லை. அவன் பகலில வெயில்ல நின்று கஷ்டப்பட்டான், இரவுல நிலவின் வெளிச்சத்தில் நின்று வேலை பார்த்தான். அவன் கை பிரயாசத்தை யார் பார்த்தா? எல்லாரும் சொல்லுங்க, இப்போ சத்தமா சொல்லுங்க, நான் கபடாய் நடக்க மாட்டேன். என் கை பிரயாசத்தையும் என் சிறுமையும் பார்த்து என்னை யார் ஆசீர்வதிப்பா? ஹல்லேலூயா. இப்ப 67ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசித்து முடிப்போமா? 67ஆம் சங்கீதம் கடைசி வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? அப்படியே முழங்கால் படிடுவோமே. தேவ ஆசீர்வாதம் உங்க மேல உண்டாகட்டும். Thank you Lord. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு சொல்லுங்க இன்றே. ஓ, திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான மனதுருகி 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பங்கள் ஏந்தி
2 கையை உயர்த்தி கடைசியா, எல்லாம் செய்ய வல்லவர் வாழ்கிறார் இயேசு. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எல்லாம் செய்து நீர் சர்வ வல்லவர் என்பதை விளங்க பண்ணுங்க. இரக்கத்தின் நிமித்தம் நீங்க எல்லாத்தையும் செய்கிறதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இன்றைக்கு ஆண்டவரே நீர் கிருபையாய் தருகிற எல்லா தொடர் ஊழியங்களையும், நாளைக்கு இருக்கிற VBS ட்ரைனிங், இன்னும் இருக்கிற சகல காரியங்களையும் தகப்பன் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ஆண்டவரே. விசேஷ வெள்ளிக்கிழமை ஜெபம், ஆண்டவர் ஈஸ்டர் ஆராதனைகள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா குடும்பத்திலும் சுகமும் பலனும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாய் தங்கி இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரும் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக.